வணக்கம். இன்னைக்கு நாம ராபர்ட் வில்ஃப் எழுதின ரமண மகரிஷி தன்னுணர்வு போதனைகள் புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, ரமணரோட ஞான பாதையில் ஆர்வம் இருக்கிற உங்களுக்கு இது நிச்சயமா ஒரு உதவியா இருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா. இது ரமணரோட அத்வைத தத்துவத்தை நல்லா விளக்குது. இதோட நோக்கம் என்னன்னா, அதுல இருக்கிற முக்கியமான கருத்துக்கள் எடுத்து அவர் காட்டின அந்த ஆத்ம ஞான பாதையை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிறது தான். சரி, நம்ம தேடுற அந்த அமைதி, நம்மளோட உண்மையான சுயத்தை பத்தின அறிவு, இதுக்கெல்லாம் இது எப்படி வழிகாட்டுதுன்னு பார்க்கலாம். ஆமா, ரமணர் ஒரு நவீன கால ஞானி. கரெக்ட். அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரோட போதனைகள் ரொம்ப துல்லியமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுவே அவரை கொஞ்சம் தனித்துவமா காட்டுது இல்லையா? நிச்சயமா. மற்ற பல குருமார்களோட ஒப்பிடும்போது இது ஒரு பெரிய விஷயம். சரி, இப்போ ரமணரோட போதனைகளோட மையத்துக்கு போவோம். பார்க்கப்படுற விஷயங்களை தனித்தனியா உண்மையா நினைக்கிறோம் இல்லையா? ஆமா, ஆனா ரமணர் இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புறாரு. என்ன கேள்வின்னு சொல்றீங்க? அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பார்க்கிறவர் பார்க்கப்படுறது அப்படிங்கிற பிரிவு, நீங்க சொல்ற மாதிரி நீங்க இந்த உலகம், இது ரெண்டும் எப்போ தோணுது? நாம முழிச்சிட்டு இருக்கும்போது, அப்புறம் கனவுல. கரெக்ட். விழித்திருக்கும் போதும் கனவு காணும் போது மட்டும்தான் இருக்கு. ஆழ்ந்த தூக்கத்துல இது ரெண்டுமே இல்ல, மறைஞ்சிடுது. ஆமா. ஆனா எது உண்மையோ அது எல்லா நிலையிலையும் மாறாம இருக்கணும், அப்படித்தானே? சரிதான். அப்போ இந்த தற்காலிக தோற்றங்களை நாம எப்படி உண்மைன்னு நம்புறோம்? இதுதான் அடிப்படை பிரச்சனையா? இதுதான் ஒரு சுட்டி காட்டுற அடிப்படை சிக்கல். நம்ம அனுபவத்திலேயே இத பார்க்கலாம். ஆழ்ந்த தூக்கத்துல நான்கிற உணர்வும் இல்ல, உலகமும் இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆமா, இருப்பு இருக்கு. அப்போ இந்த நான் வேறு, உலகம் வேறுங்கிற இந்த இருமை நிலைய, இந்த டியூவாலிட்டியை உருவாக்குறது எது? எது? மனம்தான். ரமணரோட பார்வையில நம்ம மனசுதான் இந்த தோற்றத்தை உருவாக்குது. ஓ. நம்மளோட துன்பத்துக்களுக்கெல்லாம் ஆணி வேர் என்னன்னா, நிலையற்ற இந்த உடல் இந்த மனசோட நம்மள முழுசா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது தான். அதாவது நான் இந்த உடல் அப்படிங்கிற எண்ணம். அதேதான். நான் இந்த உடல், நான் இந்த மனம்னு நினைக்கிறப்போ அங்க ஒரு தனிப்பட்ட நான், அதாவது அகங்காரம், ஈகோ உருவாகுது. இந்த அகங்காரம் தான் எல்லாத்துக்கும் காரணம். பிரிவினை, பயம், ஆசை, வெறுப்பு எல்லாத்துக்கும் இதுதான் ஊற்றுக்கண். புத்தகத்துல வர்ற அந்த உவமை ஞாபகம் வருது. கண்ணை கட்டி காட்டுல விட்டா எப்படி வழி தெரியாம தவிப்பானோ? ஆமா, கள்வர்களால் தாக்கப்பட்டவன் மாதிரி. அதே மாதிரிதான் நாமளும் இந்த நான் உடல்ங்கிற அறியாமையால, மாயையால குருடாகி நம்ம உண்மையான மூலத்தை, நம்ம வீட்டை தேடி அலையிறோம். ரொம்ப சரியான ஓமை. அப்போ இந்த மாயையிலிருந்து விடுபட்டு அந்த உண்மையான வீட்டுக்கு திரும்புறது எப்படி? இதுதான் அடுத்த கேள்வி. ஆமா, எப்படி? இதுக்கு நேரடியான வழியத்தான் ரமணர் நான் யார் அப்படிங்கிற ஆத்ம விசாரமா சொல்றாரு. நான் யார்? ஹூ am I? இது வெறும் கேள்வி மாதிரி தெரியுதே. இத கேட்டா மட்டும் போதுமா? இல்ல, இது வெறும் தத்துவார்த்தமான கேள்வி கிடையாது. இது ஒரு கூர்மையான, உள்நோக்கிய ஒரு தேடல், விசாரணை. அதோட செயல்முறை என்ன? எப்படி இந்த கேள்வி இவ்ளோ ஆழமான சிக்கலை தீர்க்கும்? இது மனப்பயிற்சி இல்ல, மனச கடந்து போறதுக்கான முயற்சி. இதோட நோக்கம் என்னன்னா, நம்ம மனசுல வர்ற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த முதல் எண்ணம், நான்கிற எண்ணம், அது எங்கிருந்து வருதுன்னு அதோட மூலத்தை தேடி போறது. ஓ, முதல் எண்ணமே நான் தானா? ஆமா, ரமணர் அதான் சொல்றாரு. நான்கிற எண்ணம் தான் முதல்ல தோணுது. மத்த எல்லா எண்ணங்களும், நல்லது, கெட்டது, ஆசை, பயம், உலகத்தை பத்தின கருத்துக்கள் எல்லாமே இந்த முதல் நான் எண்ணத்தை சார்ந்துதான் வருது. அப்போ அந்த மூல நான் எண்ணத்தை விசாரிச்சா என்ன ஆகும்? அந்த நான் எங்கேருந்து எந்திரிக்குதுன்னு கூர்மையா விடாம கவனிச்சா அது ஒரு தனிப்பட்ட நிலையான பொருள் இல்லைன்னு புரிய வரும். அது வெறும் ஒரு எண்ண ஓட்டம். நீங்க அதோட மூலத்தை நோக்கி போக போக அந்த எண்ணம் அப்படியே வலுவிழந்து கடைசியில அது எங்க தோணுச்சோ அந்த மூலத்துல, அதாவது உண்மையான ஆத்மாவில கரைஞ்சு போயிடும். ஓ, அந்த போலியான நான் கரைஞ்சிடுமா? ஆமா, அந்த தனிப்பட்ட நான் கரையும்போது எது மிஞ்சி நிக்குதோ அதுதான் நம்ம உண்மையான, எல்லையற்ற, மாறாத இயல்பு. இதுதான் ஆத்ம ஞானம். இது அறிவுபூர்வமா புரிஞ்சுக்கிறது இல்ல. இல்லவே இல்ல, இது நேரடி அனுபவம், உணர்வது. இது அத்வைத சித்தாந்தத்தோட மையக்கருத்திலையா? இரண்டற்ற நிலை, நான் டுவாலிட்டி. கரெக்ட். ஆத்மா அல்லது பரம்பொருள் மட்டும்தான் உண்மை, மத்ததெல்லாம் அதோட தோற்றங்கள். ரமணர் சொல்ற மாதிரி பிரபஞ்சம் பிரம்மத்திலிருந்து வேறாக கருதப்படுகிறது. அந்த பார்வை தவறானது. ஆமா, காணல் நீரை பார்த்து தண்ணின்னு நினைக்கிற மாதிரி தோற்றம் தெரியும், ஆனா அது உண்மை இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். இந்த அத்வைத புரிதலோட தாக்கம் என்ன?
மிக பெரியது. பாருங்க, உண்மையான பிரிவினை இல்லனா நான், நீ, அவன், அவள் இந்த பேதமே அர்த்தமில்லாம போயிடும். மற்றவர்கள்னு யாரும் இல்ல. ஆமா, இருப்பது ஒரே ஒரு உண்மைதான். அதுதான் பல வடிவங்கள்ல தெரியுது. உலகம் நமக்கு வெளியில இருக்கிற ஒரு தனி பொருள் கிடையாது. நம்ம உணர்வுக்குள்ள தான் இருக்கு. கரெக்ட். நம்ம உணர்வுக்குள்ள ஒரு தோற்றமா விரியுது. அப்போ ஆத்மாவை உணர்றதுன்னா என்ன? என்ன? இந்த முழு உலகத்தையும் இதுல உள்ள எல்லாத்தையுமே ஆத்மாவா பாக்குறது, அந்த ஒரே உண்மையோட வெளிப்பானா பாக்குறது. அப்போ போட்டி, பொறாமை, வெறுப்பு இதுக்கெல்லாம் இடமே இருக்காது. ஏன்னா யார்கிட்ட போட்டி போட, யார வெறுக்க, எல்லாம் ஒண்ணுன்னா. நிச்சயமா பிரிவினை உணர்வு தான் எல்லா சண்டைக்கும் காரணம். அந்த பிரிவினை ஒரு தோற்றம்னு உணரும்போது பயம், பாதுகாப்பின்மை எல்லாம் போயிடும். அன்பு மட்டும்தான் இயல்பா இருக்கும். இது தத்துவமா இல்லாம வாழ்க்கையா மாறிடும். அதுதான் முக்கியம். சரி, இந்த ஆத்மாவ, இந்த உண்மையான நான ரமணர் எப்படி விவரிக்கிறாரு? நாம ஆன்மான்னு சொன்னா ஏதோ சின்னதா உடம்புக்குள்ள இருக்கிற மாதிரி யோசிக்கிறோம். ஆமா, ஆனா அவர் சொல்றது வேற மாதிரி இருக்கு. ரொம்ப வேற. அவர் ஆத்மாவை வரையறுக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. அது நித்தியமானது, பிறப்பும் இறப்பும் இல்லாதது, மாறாதது, எப்பவும் இருக்கிறது, உருவமற்றது, எந்த வடிவத்துக்கும் அடங்காதது. அதுதான் தூய உணர்வு, பியூர் கான்ஷியஸ்னஸ். அதுதான் தூய இருப்பு, பியூர் எக்ஸிஸ்டன்ஸ். நீங்க முழிச்சிருக்கும் போதும், கனவு காணும் போதும், ஆழ்ந்து தூங்கும் போதும், இந்த எல்லா நிலைக்கும் பின்னாடியா சாட்சியா இருக்கிறது இந்த ஆத்மாதான். ரமணரோட ஒரு மேற்கோள் இருக்கு. உணர்வு அல்லது இருப்பு என்று அழைக்கப்படும் ஒரே ஒரு உண்மையான நிலை மட்டுமே உள்ளது. அதுதான் நாம. அதுதான் நீங்க. இத நம்மளோட அன்றாட அனுபவமான அகந்தை, மனம், உடலோட ஒப்பிட்டு பார்த்தா மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் தெரியுது. ஆமா, அகந்தை, மனம், உடல் எல்லாமே நிலையற்றது, மாறிக்கிட்டே இருக்கு. காலத்தால, இடத்தால வரையறுக்கப்பட்டது. அதனாலதான் ரமணர் ஆழ்ந்த தூக்கத்தை ஒரு முக்கியமான சான்றா காட்டுறார் போல. கரெக்ட். ஆழ்ந்த தூக்கத்துல யோசிச்சு பாருங்க. உங்க பேரு, படிப்பு, சொத்து, கவலை, ஏன் உங்க உடம்பே கூட உங்களுக்கு தெரியாது. அகந்தையே இல்ல. அகந்தை சுத்தமா மறைஞ்சிடுது, உலகமும் மறைஞ்சிடுது. ஆனா நீங்க இல்லன்னு ஆயிடுறதில்ல, நீங்க இருக்கீங்க. ஆமா, நல்லா தூங்கினேன்னு சொல்றோம். அந்த தூக்கத்துல அனுபவிச்ச அந்த அமைதியான இருப்பு எது? அதுதான் உண்மையான ஆத்மா. ஓ, விழிப்பு, கனவு, தூக்கம், இந்த 3 நிலையிலையும் மாறாம தொடர அந்த அடிப்படை இருப்பு, அந்த உணர்வு தான் உண்மையான ஆத்மா. இந்த ஆத்மா உணர்வுல விழிப்போட நிலைச்சிருக்கிறது தான் ஞானத்தோட நோக்கம். இது நம்ம அடைய வேண்டிய புது நிலை இல்ல. இல்ல, நாம ஏற்கனவே இருக்கிற நம்ம இயல்பான நிலையை திரும்ப கண்டுபிடிக்கிறது, அவ்வளவுதான். சரி, நிறைய பேர் கடவுளை பத்தி பேசலாங்க. தனிப்பட்ட கடவுள், உருவ வழிபாடு. ரமணரோட பார்வையில கடவுள் யாரு? ஆத்மாவும் கடவுளும் ஒண்ணுன்னு சொல்றாரா? அவரோட அத்வைத பார்வையில ஆத்மாதான் கடவுள், அதுதான் பரம்பொருள், எல்லாம் ஒண்ணுதான். அப்ப தனிப்பட்ட கடவுள் அந்த கருத்து, அதாவது ஒரு குறிப்பிட்ட பேர், உருவத்தோட இருக்கிற கடவுள்ங்கிற ஐடியா, நான் வேறு கடவுள் வேறுன்னு நினைக்கிற வரைக்கும் தான் அதுக்கு அர்த்தம் இருக்கு. அந்த இருமை நிலையில தான் அது முக்கியமா தெரியுது. பக்தியோட ஒரு படியா இருக்கலாம். ஆமா, ஆனா ஆத்ம விசார மூலியமாவோ இல்ல முழுமையான சரணாகதி மூலியமாவோ அகங்காரம் கரையும் போது அந்த இருமை நிலை மறைஞ்சிடும். அப்போ தனிப்பட்ட கடவுளுங்கிற உருவமும் உருவமற்ற எல்லையற்ற பரம்பொருள்ல கரைஞ்சிடுன்னு ரமணர் சொல்றாரு. அதனாலதான் தன்னை அறிவதே கடவுளை அறிவதுன்னு சொல்றாரு. மிக அழுத்தமா சொல்றாரு. உண்மையான ஆத்மாவை உணராம வெளியில கடவுளை தேடுறது முழுமையாகாதுங்கிறது அவரோட கருத்து. இது ரொம்ப ஆழமான விஷயம். தன்னை அறிஞ்சா எல்லாம் அறிஞ்ச மாதிரி. சரி, ஆத்ம விசாரம் தான் முக்கிய பாதைன்னு சொன்னீங்க. தியானம், மந்திர ஜபம், யோகா மாதிரி மத்த பயிற்சிகளை பத்தி அவர் என்ன நினைச்சாரு? அதெல்லாம் வேணான்னுட்டாரா? வேணான்னு சொல்லல, ஆனா அதோட சில வரம்புகளை சுட்டி காட்டினார். எப்படி? குறிப்பா தியானம் செய்யும் போது நான் தியானம் பண்றேன் அப்படிங்கிற எண்ணம் வருது இல்லையா? ஆமா. அந்த நான் யாரு? அது அகங்காரம் தான். அதனால சில தியான முறைகள் அந்த செய்யறவங்கிற அகந்தைய இன்னும் கூட பலப்படுத்தலான்னு அவர் எச்சரிக்கிறார். அப்போ மனசை அமைதிப்படுத்த என்ன வழி? ரமணரோட நோக்கம் மனசை அடக்கிறதோ இல்ல எதையாவது செய்யறதோ இல்ல. அதுக்கு பதிலா மனசோட மூலமான ஆத்மாவுல இயல்பா இருக்கிறது, சும்மா இருக்கிறது, ஸ்டில்னஸ். ஆமா, அது ஒரு செயலின்மை இல்ல, அது மனசோட சலனங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை. செயல் நடந்துகிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள அமைதி இருக்கும். இதத்தான் அவர் சகஜ சமாதி அப்படின்றாரு. சகஜ சமாதி அப்படின்னா உலக வாழ்க்கையில நம்ம அன்றாட வேலைகளுக்கு நடுவுலயும் அந்த ஞான நிலையில இருக்க முடியுமா? அதுதான் உண்மையான நிலைன்னு சொல்றாரு. ரமணர் ஞானிங்கிறவர் உலகத்தை விட்டு ஓடுறவர் இல்ல. செயல்கள் வழக்கம் போல நடக்கும். ஆனா நான் செய்யறேங்கிற கர்த்தா எண்ணம்,
அந்த அகங்கார உணர்வு இருக்காது. உடல் மனம் இயங்கும், ஆனா உள்ளுக்குள்ள ஆத்மாவுல ஒரு அசைவற்ற தன்மை, ஒரு சாட்சி நிலை இருக்கும். எந்த முயற்சியும் இல்லாம இயல்பா சிரமம் இல்லாம ஆத்மாவுல நிலைச்சிருக்கிறது தான் சகஜ சமாதி. இது ஒரு தொடர்ச்சியான நிரந்தரமான நிலை. ஆத்ம விசாரத்துக்கு அடுத்ததா சரணாகதியை பத்தியும் ரமணர் சொல்றாரு இல்லையா? அது எப்படி? அது பக்தி மார்க்கம் மாதிரி தானா? ரமணர் சரணாகதியை விளக்குற விதம் கொஞ்சம் தனித்துவமானது. அது வெறும் வெளிப்படையான பக்தி சடங்குகள் மட்டும் இல்ல. அப்போ உண்மையான சரணாகதிங்கிறது நம்ம உடைமைகளை விடுறது மட்டும் இல்ல. அதுக்கும் மேல நான் என்னுடையதுங்கிற எண்ணத்தையே, அதாவது தனிப்பட்ட சுயத்தோட உணர்வையே முழுசா கைவிடுறது. எல்லாம் அவ செயல் மாதிரி. ஆமா, ஏன் விருப்பம்னு ஒண்ணு இல்ல அப்படிங்கிற முழுமையான அர்ப்பணிப்பு. இந்த சரணாகதியில அந்த தனிப்பட்ட நான்ங்கிற அகந்தி கரையும் போது ஆத்ம விசாரம் மாதிரியே இதுவும் ஆத்ம ஞானத்துக்கு தான் கொண்டு போகும். அருளை பத்தியும் சொல்றாரு. ஓ, அருளை ரொம்ப வலியுறுத்துறாரு. ஆனா அது எங்கிருந்தோ வர்ற வெளிசக்தி மட்டும் இல்ல. பின்ன நாம ஆத்மாவை தேடணும், இந்த விசாரணையை செய்யணும்னு நமக்குள்ள வர்ற அந்த உந்துதலே அதுவே இறைவனோட அல்லது குருவோட அருள் தான் ஆகுகிறார். அந்த தேடுற தீவிரம் இருக்கே, அதுவே அருளோட வெளிப்பாடு. சரி, இந்த ஆன்மீக பாதையில நிறைய பேர் சித்திகள், அதாவது அமானுஷ்ய சக்திகள், சைக்கிக் பவர்ஸ் பத்தி பேசுறாங்க. அதை அடையவும் முயற்சி பண்றாங்க. ரமணர் இத பத்தி என்ன சொன்னாரு? ரமணர் இத சுத்தமா தேவையற்றது, கவனச்சிதறல்கள்னு சொன்னாரு. ஓ, அப்படியா? ஆமா, சித்திங்கிறது மனசோட ஆற்றல்கள் தான். அது ஆத்ம ஞானம் கிடையாது. அது பெரும்பாலும் அகந்தை இன்னும் பலப்படுத்தி உண்மையான இலக்கான ஆத்ம ஞானத்திலிருந்து ஒருத்தரை திசை திருப்பிடும். உண்மையான ஞானி அது பின்னாடி போக மாட்டார். போகவே மாட்டார். அதை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டார். அது ஞானத்தோட அடையாளம் கிடையாது. சரி, கர்மா, மறுபிறவி, இந்த ரெண்டு கான்செப்டும் இந்திய ஆன்மீகத்துல ரொம்ப ஆழமா இருக்கு. ரமணர் இதை எப்படி பார்த்தாரு? இது ஒரு முக்கியமான கேள்வி. ரமணர் கர்மா மறுபிறவிய மறுக்கல. ஆனா அது யாருக்கு பொருந்தும்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. யாருக்கு? நான் இந்த உடல், நான் செய்பவன், டூவர் அப்படிங்கிற அகந்தை உணர்வு இருக்கிற வரைக்கும் தான் கர்மாவுக்கும் மறுபிறவிக்கும் இடம் இருக்கு. ஓ, செயலை செய்ய ஒருத்த இருந்தா தானே அதோட விளைவை அனுபவிக்க இன்னொரு பிறவி வேணும். கரெக்டா சொன்னீங்க. அகந்தை இருக்கிற வரைக்கும் அதோட வாசலைகளுக்கு ஏத்த மாதிரி பிறவிகள் தொடரலாம். ஆனா ஆத்ம ஞானம் அடைஞ்சு அந்த நான்கிற அகந்தை முழுசா கரைஞ்சு பிறகு யாரு செய்றா, யாரு அனுபவிக்கிறா? அப்போ ஞானிக்கு கர்மா இல்லையா, மறுபிறவி இல்லையா? பரம்பொருளோட பார்வையிலேருந்து பார்த்தா பிறக்கிறதுக்கும் இறக்கிறதுக்கும் கர்மா வினைகளை சேர்க்கறதுக்கும் தனிப்பட்ட ஒரு சத்துவே கிடையாது. எல்லாம் ஒரே ஆத்மாதான். அதனால ஆத்ம ஞானம் கிடைச்ச பிறகு மறுபிறவிங்கிற கேள்விக்கே இடமில்லைன்னு ரமண சொல்றாரு. அவர் நேரடியாவே நீங்க மறுபிறவி எடுப்பீங்கிற உங்க குழப்பத்தை நீக்குங்கன்னு சொல்றாரு. அந்த பயமும் நம்பிக்கையும் அகந்தை இருக்கிற வரைக்கும் தான். இத்தனை குருமார்கள், இத்தனை போதனைகள் இருக்கிறப்போ நாம ஏன் ரமண மகரிஷியோட போதனைகள் மேல இவ்ளோ கவனம் செலுத்தணும்? அவரோட தனிச்சிறப்பு என்ன? அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்னு, அவர் ரொம்ப சமீப காலத்துல, அதாவது 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். ஆமா. ரெண்டாவது, இது ரொம்ப முக்கியம், அவரோட போதனைகள், உரையாடல்கள் அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரோட சீடர்களால, குறிப்பா முருகனார், கணபதி முனி, பால் பிரெண்டன் மாதிரி ஆட்களால ரொம்ப துல்லியமா கவனமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் எழுதின மூல நூல்களும் இருக்கு. நான் யார், உள்ளது 40 மாதிரி. ஆமா, இது பழைய பல நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல்களோட ஒப்பிடும்போது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். காலப்போக்குல சிதைஞ்சு போகாம இடைச்சர்கள் இல்லாம இருக்கு. கரெக்ட். அந்த ஆபத்து ரமணரோட விஷயத்துல ரொம்ப குறைவு. அவரோட வார்த்தைகள் நேரடியா அவரோட அனுபவத்திலிருந்து வந்தது. எந்தவிதமான தத்துவ சிக்கலோ கோட்பாட்டு கலப்போ இல்லாம தெளிவா இருக்கு. மூணாவது, அவரோட போதனை ரொம்ப நேரடியானது. எளிமையா தோணினாலும் ரொம்ப ஆழமானது. எந்த சடங்கோ மறைபொருளோ இல்லாம நேரடியா ஆத்மாவை அறியற வழியே காட்டுறாரு. அப்போ இவ்ளோ நேரம் நாம பேசினதோட சாராம்சமா ரமணரோட முக்கிய செய்தியை எப்படி தொகுத்து சொல்லலாம்? ரமணரோட மையச் செய்தி இதுதான். உங்க உண்மையான இயல்பு நீங்க இப்போ நினைச்சிட்டு இருக்கிற இந்த சின்ன வரையறுக்கப்பட்ட உடல் மனம் கிடையாது. நாம யாரு அப்போ? நீங்க மாறாத, உருவமற்ற, எல்லையற்ற, நித்தியமான ஆத்மா, பரம்பொருள். இத வெறும் நம்பிக்கையா இல்லாம நேரடி அனுபவமா உணர்ந்து கொள்ளுங்க. அப்படி உணர்ந்தா இந்த உணர்தல் நான்கிற அந்த மாயையான அகந்தையே கரைச்சிடும். அதனால வர்ற துன்பங்களையும் அது முடிவுக்கு கொண்டு வந்துரும். எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற அத்வைத யதார்த்தத்தை அது வெளிப்படுத்தும். நாம தேடுற அமைதி, ஆனந்தம் எல்லாம் வெளியில இல்ல,
வெளியில இல்லவே இல்ல, அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கு. சாந்தி, பீஸ், ஆனந்தம், பிளிஸ், இது ரெண்டும் நம்மளோட உண்மையான இயல்பு. அப்போ நாம எதையும் அடைய தேவையில்லையா? தேவையில்ல. புதுசா எதையும் அடைய தேவையில்ல. அந்த போலியான நான் அப்படிங்கிற அகந்தைங்கிற திரை இருக்குல்ல, அத விளக்குனா போதும். அது தானாவே வெளிப்படும். அதனாலதான் உள்ளபடி இருங்கள், பி ஆஸ் யூ ஆர்னு சொன்னாரா? ஆமா, அதான் அவரோட மிக ஆழமான, அதே சமயம் ரொம்ப எளிமையான அறிவுரை. நீங்க ஏற்கனவே அந்த பூரணத்துவமா தான் இருக்கீங்க. அத உணர்ந்து கொள்ளுங்க, அது போதும். அருமை. நம்மளோட உண்மையான இயல்ப புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த உடல் மன எல்லைகளை கடந்து அந்த உள்ளார்ந்த ஒற்றுமை, அமைதி, ஆனந்தம் இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கும் ரமணர் ஒரு நேரடியான தெளிவான பாதையை காட்டுறாருங்கிறது நல்லா புரியுது. சரி, இந்த உரையாடலுடைய இறுதியில உங்களை ஒரு சிந்தனையோட விட்டுட்டு போக விரும்புறேன். ரமணர் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஆத்ம ஞானம்ங்கிறது புதுசா எதையோ அடையறதில்ல, நாம ஏற்கனவே என்னவா இருக்குமோ அதை அறிஞ்சுக்கிறது தான். அறியாமைங்கிற திரைய விளக்குறது. ஆமா, அஞ்ஞானம்ங்கிற திரையை விளக்குறது தான் இங்க முக்கிய வேலை. இப்போ இத ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. ரமணர் சொல்ற மாதிரி அந்த உண்மையான ஆத்மா, அந்த பூரணத்துவம் எப்பவும் இங்கே இந்த வினாடியிலேயே முழுமையா இருக்குன்னா, அதை இப்போதே உணர்ந்து கொள்வதிலிருந்து உங்களை தடுக்கிறது எது? நல்ல கேள்வி. எந்த பழகிப்போன சிந்தனை முறைகள், எந்த நம்பிக்கைகள், எந்த அடையாளங்கள், நான் இப்படிப்பட்டவன், இது என்னோடது அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த இயல்பான நிலையை மறைச்சு அந்த பிரிவினை உணர்வை இன்னும் உயிரோட வச்சிருக்கு. இத நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. நிச்சயமா ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரமண மகரிஷியோட போதனைகளை இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க விரும்புறவங்க ராபர்ட் வால்ஃப் எழுதின ரமண மகரிஷி டீச்சிங்ஸ் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் புத்தகத்தை பார்க்கலாம். தமிழ்லயும் நிறைய மூல நூல்கள் கிடைக்குது. ஆமா, மீண்டும் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி.